செகண்ட் ஓடுதா? நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். யாருக்கும் இல்லாத ஒரு பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிறார். அடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஏசப்பா என்னோடு பேசுங்க, கேளுங்க. பேசுகிறது நான் அல்ல, பேசுகிறது ஆவியானவர். இவர் எப்படி பேசுறாரு அப்படின்னு எனக்கு நீங்க மார்க் போட்டீங்க அப்படின்னா ஏசப்பா உங்களோட பேச முடியாதுங்க. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில் இருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளினாலே பிழைப்பான் என்று சொல்லி அவருடைய வேத வசனம் எழுதியிருக்கிறது. ஏசப்பா நீங்க என்னோடு பேசுங்கப்பா, என்னோடு இடைவிடுங்க. நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனையில வந்திருக்கலாம், ஒரு பொருளாதார நெருக்கடியில வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நிம்மதியே இல்லையே, என் வாழ்க்கையில எனக்கு சந்தோஷமே கிடையாதா, இனி என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமா என்று சொல்லி இடத்துல நீங்க வந்திருக்கலாம். எனக்கு அன்பான சகோதரரை சகோதரியே, ஏசப்பா ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்திற்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்க அர்ப்பணிங்க. இந்த செய்திக்கு அப்புறம் நம்ம கடைசி ஜப வேளையில தேவன் பெரிய அற்புதங்களை செய்வார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். ஆண்டவரே நீங்க என்னோடு பேசுங்க, என்னோடு இடைப்படுங்கப்பா. ஆமா ஆண்டவரே, நாங்க இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது வெறுமையோடு அல்ல, முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக திரும்பி சொல்ல வேண்டும். அடியோட்டப்படுங்க. யூடியூப் வழியாக கேட்கிற, இதை பார்க்கிற ஒவ்வொரு வேலையும் தேவன் பரிவர்த்தனை பண்ணுங்க. அவர்களோடு பேசுங்கப்பா, அவர்களோடு இடைவெளிங்க. நாங்கள் எதிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், எதிலே பின்தங்கியவர்களாக இருக்கிறோம், இவைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும், இவைகளை நாங்கள் விட்டுவிட வேண்டும். கற்றுக் கொடுங்கப்பா, என் தேவனைகளுக்கு கற்றுக் கொடுங்க. பொறுப்பெடுத்துக் வழி நடத்தின அடியானை மறைத்து வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் ஏனோக்கு ஊழியங்களின் சார்பாகவும் அறக்கட்டளையின் சார்பாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே இந்த 5வது மாதத்திலே நாம் கூடி ஆராதனை செய்யும்படியாக தேவனுக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி. நாம் இந்த இடத்திலே கூடி ஜெபிக்கும் பொழுது தேவன் அநேக அற்புதங்களை இந்த இடத்திலே செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நான் தொடக்கத்திலே சொன்னது போல பாப்பா சௌந்தரா, தம்பி பூபதி ராஜா கடந்த 2024 நவம்பர்ல திருமணமானது. 2025 மே மாதம் 3ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளுக்கு எங்களை அழைத்திருந்தார்கள். அவர்களுக்காக ஜெபித்து விட்டு கடந்து வந்தோம். நேற்றைக்கு நான் அதை கூட மறந்துட்டேன். நேற்றைக்கு பாப்பா ஆக்னஸுக்கு ஃபோன் போட்டு பேசும்போது, சார் இந்த மாதிரி ஜெபம் பண்ணாங்க, நீங்க எல்லாம் குடும்பமாக வந்து ஜெபித்தீர்கள், உங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார், இது நல்ல ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது.
இது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஏனென்றால் இல்லாதவர்களை உருவாக்குகிறவர் நம்முடைய தேவன். விளாத்திகுளம் பட்டணத்துல 2009ஆம் ஆண்டு என்னுடைய சமூக பணி இறைப்பணிக்காக நடத்துவேன். ஒரு 6 மாதங்கள் நாங்கள் தங்கி இருந்தோம். அப்பொழுது ஒரு சகோதரி என்னை ஜெபிக்கும்படி அழைத்தார்கள். அந்த இடத்திற்கு நான் ஜெபிப்பதற்காக கடந்து சொன்னேன். திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகிறது, எங்களுக்கு குழந்தை இல்லை என்று சொன்னார்கள். என் அன்பானவர்களே, அவர்களுக்காக அந்த இடத்தில் ஜெபித்துவிட்டு சில ஆலோசனைகளை சொன்னோம். நாங்க ஜெபம் பண்றது இருந்தாலுமே நீங்கள் கணவனும் மனைவியுமாக இணைந்து ஜெபிக்க வேண்டும். 2 பேரும் இணைந்து ஜெபிக்கணும். காலையில எந்திரிச்சு ஏசப்பாட்ட கைகோர்த்து ஜெபித்து கேட்கணும். ஜெபத்தின் மூலம் உங்க விண்ணப்பத்தை நீங்க வைங்க அப்படின்னு, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். ஒரு 2 வாரங்கள் கழித்து என்ன ஒரு பேக்கரி கடையில என்னை சந்திக்கும் பொழுது சொன்னார்கள். சிரித்து கண்டு ஒரு சந்தோஷத்தோடு ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறவர் நம்முடைய தேவன். சில கேள்விகளை எழுப்பலாம், இது எப்படி ஆகும் என்பார். அதுதான் தேவன், அதுதான் அதிசயம். தேவன் அதிசயங்களை காண செய்கிறவர். இப்படி சொல்லிக்கொண்டே போனால் நிறைய அற்புதங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்னும் ஜெபத்தை குறித்துதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல ஜெபம் என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய ஆதாரம். நாம் கிறிஸ்தவனாக இருக்கிறோம் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, கடந்த 2 வாரங்கள் தானியேலை குறித்து பார்த்தோம், நோவாவை குறித்து பார்த்தோம். ஜெபித்ததினால் அவர்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம். இன்று நிறைய நபர்களை சொல்லிக்கொண்டே போகலாம், அப்படியே பேசிக்கொண்டே போகலாம். இன்று ஒரு முக்கியமான ஒரு அரசு அதிகாரியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:2. அவன் தேவ பக்தி உள்ளவனாய் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. யாரை குறித்து பார்க்க போகிறோம் என்றால் கொர்னிலேயு அப்படின்னு ஒரு பக்தர். அவன் பக்தன் என்பதை விட ஆண்டவர் ஒரு சீசன் தான் சொல்லணும். ஏன்னா ஆண்டவருக்கு தேவை பக்தர்கள் அல்ல, ஆண்டவருக்கு தேவை பக்தர்கள் தேவையில்லை, சீஷர்கள் தான் உருவாக்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் சீஷர்களாய் உருவாக்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் சீஷர்களாக தான் உருவாகணும். எனக்கு அன்பான சகோதரனை, சகோதரியே, அவன் யூதன் அல்ல, ஒரு புறஜாதியை சார்ந்தவன். ஆனால் ஒரு உயர்ந்த அரசு அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். அவன் 100க்கு அதிபதி. அங்க உள்ள மன்னர், அந்த ராஜாவுக்கு படைகள், அந்த படைத்தலைவர் பல படைகள் இருக்கும். அதில் ஒரு பிரிவுக்கு அவன் தலைவனாக இருக்கிறான், ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயந்தவனாய் எப்பொழுதும் குடும்பத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. தானியேலும் அப்படிதான்.
ஒரு பெரிய அதிபராக இருந்தான். பாபிலோன் அரசாங்கத்துல தரியு ராஜா காலத்துல ஒரு அதிபராக இருந்தார். அதே போலதான் கொரிலே ஒரு அரசு அலுவலராக, அரசு அலுவலர் விட அரசு அதிகாரியாக இருக்கிறார், பக்தியுள்ளவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து என் நண்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் அதிகார தோரணையில் இருக்கும் பொழுது, அதிகாரத்தில் இருக்கும் பொழுது பக்தியோடு இருக்கிறார்கள். அவங்க எத்தனை பேர் நேர்மையோடு இருக்கிறாங்க? எத்தனை பேர் லஞ்சம் வாங்குறாங்க தெரியுமா? கிறிஸ்தவ பேர், கிறிஸ்தவ பெயர் வாங்குவது லஞ்சம். கேவலமா இருக்கு. கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள், இன்னைக்கு திருச்சபையால் நடத்தப்படுகிற கல்வி நிறுவனங்கள்ல போன்ற திருச்சபையால் நடத்தப்படுகிற கல்வி நிறுவனங்கள்ல எத்தனை இடங்களில் லஞ்சம் லாபம் தலைவிரித்து காணப்படுகிறது. கிறிஸ்தவ நிறுவனங்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, மிஷனரிமார்கள் இந்த இடத்தில் எதற்காக வந்தார்கள்? ஜியூபோ, ரேக்லன், ரேனியஸ், கால்வெல், மெகாசிஸ், ஜான், இப்படி பல பல மிஷனரிகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். தன்னையே அர்ப்பணித்து தன்னுடைய சுகபோகமான வாழ்க்கையை விட்டுவிட்டு, ஒரு நல்ல குளிர் பிரதேசத்தை விட்டு இந்த இந்திய தேசத்திலே பயங்கரமான சுட்டரிக்கிற இந்த வெயிலில் தாக்கத்திலே வந்து கல்வியை அற்றவர்களாக இருந்த நம்மை கல்வி கொடுத்து இன்னைக்கு நம்மை போன்ற மாற்றுத்திறனாளிகள் ஒரு சுயமரியாதையோடு சுயமதிப்போடு வாழ்வதற்கு ஒரு வழிவகுத்து கொடுத்தவர்கள் இந்த மிஷனரிமார்கள். ஐயோ, கல்வியை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கல்வி ஸ்தாபனங்களை உருவாக்கினார்கள், கல்லூரிகளை உருவாக்கினார்கள், மாற்றுத்திறனாளிகள் படிப்பதற்கு கல்வி நிறுவனங்களை உருவாக்கினார்கள். ஆனால் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல எத்தனை மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறார்கள். நீங்க கண்டறியாத ஒரு ஸ்கூல் இருக்குது, பிரைவேட் ஸ்கூல் இருக்கு. அங்க எத்தனை பார்வையற்ற ஆசிரியர்கள் அரசு சம்பளம் வாங்குகிறார்கள். நீங்க அதெல்லாம் வியாபார ஸ்தலமாய் மாறிவிட்டது. ஏதோ நம்மை கொண்டு நீங்க அனைவரும் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த யூடியூப் வாயிலாக நான் சொல்றேன், மாற்றுத்திறனாளிகளை கொண்டு அவருடைய பெயர்களை சொல்லி பிழைக்கக்கூடிய கூட்டங்கள் பெருகிவிட்டது. நீங்க யாருக்காச்சும் உதவி செய்யணும்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடியாக வந்து அவர்களை பார்த்து நீங்க உதவி செய்யுங்க. ஏதோ மாற்றுத்திறனாளிகள் பெயரை சொல்லி சம்பாதிக்கிற கூட்டங்கள் பெருகிவிட்டது. எனக்கு அன்பான சகோதரரை சகோதரியே, இந்த அரசு பணியில் இருப்பவர்கள், அதிகாரிகளாக இருப்பவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும். கொரிலே தேவனுக்கு பயந்தவனாக இருந்தார், பயபக்தியோடு இருந்தார். அப்ப மனுஷனுக்கு பயப்படல, அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்தான். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஜெயிப்பதற்கு நேரம் இல்லையோ, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கிறது, ஜாப் இருக்கிறது, ஐயோ இந்த வேலைகளின் மத்தியிலே நான் எப்படி ஜெயிப்பது? எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்கும் பொழுது தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்றதே கிடையாது, நம்ம ஆண்டவருக்காக நேரம் ஒதுக்குறதே கிடையாது. ஆனா ஏசப்பா எனக்கு நல்லது செஞ்சிடணும், ஏசப்பா எனக்கு நன்மை செய்யணும். எப்படியா செய்வாரு? நீ ஆண்டவரோடு பேசுவதற்கு நேரம் ஒதுக்குறாயா? தொலைபேசியில போன்ல மணிக்கணக்கு நம்ம பேசுறோம், தேவையில்லாத சம்பந்தம் இல்லாததை பேசுகிறோம். ஆனால் ஏசப்பாவோடு பேசுவதற்கு நேரம் ஒதுக்குறோமா? நீங்களும் நானும் வேதத்தை வாசிக்கிறோமா? ஏன் திரும்ப திரும்ப ஜெபத்தை குறித்து நீங்க பேசுறீங்க? நம்ம 3 நாள் அதை தான் பார்க்க போகிறோம். 18, 19, 20 தரங்கன்பாடியில
அந்த கேம்ப்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, நான் உன்னோடு பேச ஆயத்தமா இருக்கிறேன், நீ என்னோடு பேச ஆயத்தமா. ஜபம் வேதம் என்கிற கருப்பொருளின் அடிப்படையில் தான் 3 நாட்களுடைய தியானம் நடைபெறுகிறது. நீங்க எல்லாம் லைவ்ல பார்க்கலாம். வர முடியல அப்படின்னு இருந்துட லைவ்ல பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. ஆமா, நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணுங்க. நம்ம மாற்றுத்திறனாளிகள் எப்படி ஜெபிக்கிறோம், மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் ஊழியர் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, உண்மையிலேயே நம்ம மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் ஊழியர் செய்கிறோமா, இந்த உலகம் பார்த்துக் கொண்டிருக்கு. எல்லாத்த விட என் தகப்பன் பார்க்கிறார். ஏன்னா எங்களுக்கல்ல தேவநாமம் மகிமை கண்டு அவருடைய நாமம் மகிமைப்பட்ட போதுங்க. என் பேர் புகழ் பிரசாபம் அதற்காக தேவையே இல்லை. எங்க பேர் தெரியணும், எங்க புகழ் தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எல்லாம் தேவன் கொடுக்கிறது. ஏன்னா இந்த உலகத்துல நான் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், நெருக்கடிகள் அவைகளெல்லாம் தாண்டி ஏசப்பா இந்த உயரத்தில் வைத்திருக்கிறார் என்றால் அவர் என்னையும் என் குடும்பத்தையும் அதிகமாக நேசித்தது நிமித்தம். நீங்க எல்லாம் இன்னைக்கு இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்கன்னா ஏசப்பா உங்களை நேசிக்கிறார், உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். நீங்க எத்தனை மாற்றுத்திறனாளிகள் சர்ச்சைக்கு போக முடியுது? எத்தனை பேர் போக முடியுது? ராமநாதபுரத்திலிருந்து ஒரு ஊழியக்காரர்களோடு பேசுகிறார். ஐயா, இந்த மாற்றுத்திறனாளிகள் கூடிய ராமேஸ்வரத்துல ராமநாதபுரத்தில் ஆரம்பியா? நிச்சயமாக தேவன் ஒரு திறந்த வாசலை தருவார். மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் கூடி ஜெபிப்பதற்கு தேவன் ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பார். எங்கெல்லாம் திருச்சபைக்கு போக முடியாத இருக்கிறாங்களோ, சர்ச்சைக்கு போக முடியாத இருக்கிறாங்களோ, எல்லா மாற்றுத்திறனாளிகள் கூடி ஜெபிப்பதற்கு ஆண்டவர் ஆங்காங்கே நம்ம ஆலயத்தை உருவாக்க போகிறோம், திருச்சபைகளை உருவாக்க போகிறோம். சுயமரியாதையோடு சுயமதிப்போடு வாழ்வதற்கு வேலை வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்க போகிறோம். ஆமா, பிச்சை எடுத்துக்கிட்டு கூட நம்ம மாற்றுத்திறனாளிகள் யாருக்கும் போய் கையெழுதி பிச்சை எடுக்க கூடாது, பொருள் கொடுக்கலான்னு சொல்லி ஓடக்கூடாது. பாம்பேக்கு போறா பொருள் கொடுக்குறாங்க. சூழ்நிலை, நம்ம சூழ்நிலை சரிதான், கஷ்டம்தான். ஜெபம் பண்ணுங்கயா, இந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கு சில மாதங்கள் வரலாம், சில மாதங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனா நம்ம மக்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எசப்பா, நம்ம எங்க மக்களுக்கெல்லாம் வேலை இல்லப்பா, எங்க சகோதர சகோதரெல்லாம் வேலை இல்லாம இருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு ஏதாச்சும் மாற்றணும். அவங்க வேலை ஆரம்பிக்கிற வரை, ஏன்னா நம்ம வேலை செய்யணும்னு ஆசைப்படுறோம், இடம் கிடைக்கல. இடம்லாம் நீங்க கையிலேட்டு போயிடுச்சு, வாங்கக்கூடிய அளவு நம்ம என்ன இல்லை, பொருளாதாரம் இல்லை. இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்ககிட்ட மனது இல்லை, மனசு இருக்கவங்கிட்ட இடம் இல்லை. உதவி செய்யணும் என்ன இருக்கு, ஆனா என்ன இல்லை, இடம் இல்லை. இடம் இருக்கு, ஆனா அவங்கள்ட்ட என்ன இல்லை, மனம் இல்லை. ஆனாலும் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்ன தேவன் நிச்சயமா இந்த இடத்துல மாற்றுத்திறனாளிகள் உழைப்பதற்கு நல்ல இடத்தை கொடுப்பார். கூடி ஆராதனை செய்வதற்கு தேவன் நல்ல ஆலயத்தையும் தேவன் கட்டி கொடுப்பார். ஏன்னா இந்த இடத்துக்கு வரும்பொழுது நம்ம பார்க்கிறோம், பாதையில காரை நிப்பாட்டுறாங்க, நாயை கட்டி போடுறாங்க, பாதையில எவ்வளவு நமக்கு இடத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். ஐயா, மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல நக்கலா வேற பார்ப்பாங்க. நம்ம போய் சொன்னா நக்கலா சிரிப்பாங்க. ரொம்ப வேதனையா இருக்குங்க. ஆனா இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும், நம்ம ஜெபம் பண்ணணும். கொள்ளையில் அரசு பதவியிலிருந்தே ஜெயிக்கும் பொழுது நீங்கள் நான் ஏங்க ஜெபம் பண்ணக்கூடாது? சும்மா இருக்கும்போது அப்படியே மத்தியான வேலையில அப்படி இயேசுவோட பேசுங்களேன். அந்த பைபிளை திறந்து 2 வார்த்தை பாருங்களேன். ஆண்டவர் வசனத்தின் மூலம் பேசுகிறதே. அவன் ஜெபித்ததுனால 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் 8. எல்லாவற்றையும் அவனுக்கு விசாரித்து சொல்லி அவர்களை பட்டணத்துக்கு அனுப்பினார். அவருக்கு ஒரு தூர தரிசனத்தை கொடுக்கிறார்.
எல்லாவற்றையும் விசாரிக்கும்படி ஒரு தரிசனத்தை தேவன் கொடுக்கிறார். எப்பொழுது கிடைக்கும் என்றால் தேவனோடு ஜெபிக்கும். நம்ம அவர்கிட்ட பேசணும், அவர் நம்மோடு பேசுவதற்கு நேரம் கொடுக்கும். இரண்டாவது, 10ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 4:5. வசனம் 4:5. அவனை உற்று பார்த்து பயந்தான். ஆண்டவரே, என்ன என்று. அப்பொழுது அவன், உன் ஜெபங்களெல்லாம் உன் கர்மங்களெல்லாம் தேவனுக்கு நினைவூட்டுவதாக. எஸ், அவன் செய்த கர்மங்கள்லாம், அவன் செய்த உழைப்புகள் எல்லாம் தேவனுக்கு நினைவூட்டுவதாக. நீ யார் யார் தர்மம் செய்யறா? இன்னைக்கு சிலர் செய்யறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு நம்ம இந்த ஊழியை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறதால் சில நல்ல உள்ளங்கள் நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிறாங்க. இல்லைன்னா வாரந்தோறும் நம்ம மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்க முடியுமா? அவங்களுக்கு டிராவல் கொடுக்கணும். ஆட்டோ அவங்களுக்கு எங்க இருந்து வரனாலும் ஆட்டோவை நம்ம கொண்டு பண்ணணும். சாப்பாடு நல்ல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான உணவுகளை நாம் கொடுக்கணும். இதன் மத்தியில யாராலும் பிறந்த நாள், திருமண நாள், மற்ற காரியங்கள்ல அவன் நமக்கு உதவி செய்யறான், அந்த மக்களுக்கு உதவி செய்யும். இன்னைக்கு கூட தம்பி ஜோசப் லியாண்டர் மெராக்கில் அவங்களுடைய திருமண நாள், முதல் திருமண நாள். இன்னைக்கு நன்றியோட அவர்களை நினைவு அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அவங்க இங்க இல்ல, அவங்க வேற ஊர்ல இருக்கிறாங்க. ஆனா நம்மளை நினைச்சு அவங்க என்ன செய்யறாங்க? இந்த மக்களுக்கு உதவி செய்ய அவங்க ஒரு நேரம் உணவு கொடுக்கணும், மாதந்தோறும் உணவு கொடுக்குறாங்க, அது வேற உதவிகள் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த திருமண நாள்ல இந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம தான் தர்மம் செய்யறதே யோசிக்கிறேங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, என்னால முடியாது நினைக்காது, உங்களால என்ன முடியுமோ அதை செய்ய. ஆண்டவர் அவனை நினைத்து பார்க்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மை நினைக்கிறார். 10ஆம் அதிகாரம் 45 10 45 46 ரெண்டும் வாசிங்க. அவர்கள் களவாசையே பேசுகிறதே, தேவனை புகழ்கிறது. தேவனோடு கூட வந்திருந்து கிறிஸ்தவராக உள்ள விசுவாசத்தை கேட்டபோது பரிசுத்த ஆவியின் வரம். எஸ், ஆண்டவர் பரிசுத்த ஆவியுடைய வரத்தை பொருளைக்கு கொடுக்கிறார். முதலாவது அவன் தூர தரிசனம் உடையவனாய் இருக்கிறான். இரண்டாவது புறஜாதிகளிலிருந்து தேவன் முதல் விசுவாசியாக கொர்நேலியுவை தேவன் தெரிந்து கொள்கிறார். மூன்றாவது அந்த கொர்நேலியுவை அந்த மக்களில் இருந்து எடுத்து தனக்குள் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு பரிசுத்த ஆவி, இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பரிசுத்த ஆவின்னு சொல்லி ஏதேது விதமான ஆவியும் செயல்படும். அது என்னென்ன ஆவின்னு தெரியல. ஆமா, நிறைய ஊழியக்காரங்க பரிசுத்த ஆவி. ஒரு நாள் என்னுடைய சொந்த கிராமம் கலிங்கமலை பக்கத்துல ஒரு கிராமம், ஒரு ஊழியர் வந்தார், ஆன்லைன் ப்ரேயருக்கு வந்தார். அப்பெல்லாம் முழியரவு ஜப கூட்டம் ரொம்ப ஃபேமஸ். அப்ப அந்த ஜப கூட்டத்திற்கு வந்து அந்த ஊழியர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அவருடைய ஒரு கையை எடுத்துக்கிட்டார். அந்த கையை 2 விரலை எடுத்து என்னுடைய நெற்றியினுடைய இரு பகுதி இப்படி அழுத்துகிறார். இன்னொரு கையை இடுப்பு பகுதியை பிடித்துக் கொள்கிறார். பிடித்துக் கொண்டு வாயை வைத்து ஊறுகிறார். நான் பொய் சொல்ல, கதை சொல்ல, உண்மை சொல்றேன். வாயை வைத்து ஊதுகிறார். அவர் வாயில ஏதோ ஒரு முட்டாயோ எல்லாத்தையும் ஒரு இதை போட்டுக்கிறார். அவர் ஊதுகிறார். அந்த சுமந்தா வருகிறது. பச்சுக்கொள் பச்சுக்கொள் பச்சுக்கொள். பாஸ்டர் எண்ணி ஊதுனா அபிஷேகம் வருமாயா? இயேசு ஊதினால் மனிதனுக்குள் ஜீவன் வந்தது. ஆதாமை படைத்தார்,
படைத்து தன்னுடைய சுவாசத்தை ஆதாமுக்குள் சுவாசித்தார், கொடுத்தார். அவருக்குள் ஜீவன் வந்தது. அது ஏசப்பா. இவன் என்ன ஏசப்பாவா? நிறைய பாஸ்டர்ஸ்மார்களுக்கெல்லாம் நான் பெரிய கடவுள், நான் பெரிய இயேசுக்கு இணையா நினைச்சுக்கிறாங்க நிறைய. நோ, ஒரு நாளும் மனிதன் கடவுளாகவே முடியாது. எந்த விதத்துல நீ கடவுளாக முடியும்? கடைசியில பார்த்தா அந்த பாஸ்டருடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அதெல்லாம் பத்தி பேச முடியாது. நல்ல கேரக்டர் இல்ல, அந்த பாஸ்டருடைய கேரக்டர் சரியில்லை. அவர் ஊதுனா அபிஷேகம் வருமா? எனக்கு அன்பான சகோதர சகோதரி, நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் உங்களோடு என்னோடு இடைவிடுவார். பரிசுத்த ஆவியை அவர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏசப்பாவால மட்டும்தான் தர முடியும். எந்த மனுஷனும் கை வச்ச அபிஷேகம் வருமா? மனிதன் ஒரு நாளும் கடவுளாக முடியாது. நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீ ஊழியக்காரன் போய் ஜெபிக்கலாம். நல்ல ஊழியக்காரன் தலையை இருக்கிற வர ஊழியக்காரன் எல்லாம் தலையை கொடுக்காத. அவன்கிட்ட இருக்கிற ஆவியெல்லாம் ஓட்ட உட்கார்ந்து. ஆமா, இன்னைக்கு நாங்க இருக்கிறோம். எங்க வீட்டுக்குள்ள தேவையில்லாத ஊழியர்கள் அனுமதிக்க மாட்டோம். நாங்க போற திருச்சபையினுடைய போதகர் அந்த ஐயர்வாள் மட்டும் தான் வருவாங்க. சும்மா ரோட்ல போற ஊழியக்காரன் பாஸ்டர்மாரெல்லாம் கூட்டி எங்களுக்கா ஜோம் பண்ண சொல்ல மாட்டோம். ஆமா, என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கா ஜோம் பண்ண வரட்டுமா? எதுக்கு? நாங்களே ஜோம் பண்ணிக்கிடுவோம். நாங்க தினந்தோறும் காலையில எரிச்சோட ஜெபிக்கிறோம். அதுக்கப்புறம் குடும்ப ஜெபம் பண்ணுகிறோம். அதுக்கப்புறம் சாயங்காலம் குடும்ப ஜெபம் பண்றோம், போகும்போது ஜெபம் பண்றோம். அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு நம்ம கான்ஃபரன்ஸ், நம்ம ஏதோ ஊழியத்தின் மூலம் கான்ஃபரன்ஸ் நடக்கும் ஆன்லைன் மூலம். எதுக்கு இன்னொரு ஊழியர்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து ஜெபம் பண்ணணும்? ஐயா வாங்க, மேல பிரேயர் தான் இருக்கு, நீங்க ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. எங்க ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணா நீங்க அங்க இருந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம வீட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது. வாங்க வாங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் உங்களுக்கு ஆண்டவருக்கு ஏசப்பாவும் சண்டையா? நமக்கு ஏசப்பாவும் சண்டையா? கிடையாதுல்ல. நமக்கு நம்ம அப்பா அம்மா சண்டை போடுவோமா? நமக்கு ஒரு பொருள் வேணும், நமக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியா கேட்போம்? சொல்லுங்க, நேரடியா நம்ம அப்பா அம்மா கேட்போம். அப்போ இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட தேவன், உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்த தேவன், உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்த தேவன், அவற்றை இன்னொரு புரோக்கர் பேசணும். இன்னொரு புரோக்கர் சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்கணும். நீங்க நேரடியா ஏசப்பட்ட உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னோட பேசுங்க, கேளுங்க. ஏசப்பா நிச்சயமாக பேசுவார். பேசும் பொழுது உங்களுக்கு நேரமே தெரியாதுங்க. நான் என்னுடைய பெற்றோரை இழந்த நாட்கள்ல தினந்தோறும் காலையில 5 மணிக்கு அந்த கிராமத்துல சர்ச் சாவி வாங்கிட்டு போய் 5 மணில இருந்து 6 மணி வரை தனிமையாக இருந்து நான் ஜெபிப்பேன். பல நாள் நான் ஜெபித்த நாட்கள் உண்டு. எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, நீங்களும் தனிமையில் ஏசப்பாவோடு பேசுங்க, குடும்பமா பேசுங்க. குழுவா இணைந்து ஜெபிப்பதற்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல நம்ம எழுதி நிற்போம். இருக்கிற இடத்துல நம்ம எழுதி நிற்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஏசப்பா, இன்னைக்கு நீங்க எங்களோடு பேசியதற்கு நன்றி. நாங்க கொல்லிலேயுமா போல, தானியேலை போல, நோவாவை போல, ஏனோக்கை போல நாங்க ஜெபிப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்லுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்லுங்க. நீ அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்னா
நீங்க எந்த விதத்தில் கஷ்டப்பட்டாலும் சரிங்க, ஏதோ பொருளாதார நெருக்கடியில நான் கஷ்டப்படுறேன், நான் பண பிரச்சனையில மாட்டிக்கொண்டேன், இல்ல என் குடும்பத்தில் நிம்மதி இல்லைங்க, என்னால இந்த உபத்திரவத்தை தாங்க முடியல, எனக்குள்ள இருக்கிற பலகீனம் என்னை துக்கப்படுத்துது, இல்லைன்னா என் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினை, கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை இல்லைங்க, கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பிரிவினை ஆவி செயல்படுகிறது, எதை சொன்னாலும் கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது, இரண்டு பேருமே விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லைங்க. ஏசப்பாட்ட கேளுங்க. என் கணவன் குடிகாரனாய் இருக்கிறான், இந்த குடி போதையிலிருந்து ஒரு விடுதலை இல்லையா? என் குடும்பம் ஒரு கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறது, ஒரு வியாதியில் சிக்கி தவிக்கிறது, ஒரு பலவீனத்தில் சிக்கி தவிக்கிறது, இந்த வியாதியிலிருந்து விடுதலையே இல்லையா? நான் வாழ்நாள் முழுவதும் மாத்திரை மருந்து சாப்பிட்டுக் கொண்டேதான் இருக்க வேண்டுமா? என் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளே, ஏசப்பாட்டை ஒப்புக்கொடுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளும் நம்ம ஏசப்பாட்டை ஒப்புக்கொடுங்க. ஏசப்பா ஒவ்வொரு பேரையும் தேடி வந்திருக்கிறார், உங்களை தேடி வருகிறார், உங்களை பேர் சொல்லி அழைத்து தேவன் அல்லவா? மகனே மகளே, ஏன் கலங்குகிறார், ஏன் கண்ணீர் வடிக்கிறார்? அவர் நம்மை தேற்றுகிற தேவன் அல்லவா? அவர் நம்மை தேற்றுகிறவர். நீ ஒவ்வொரு பேரையும் உன்னை பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். இந்த சில நிமிடங்கள் தான் ஒப்புகளுக்காக ஒப்புக்கொடுங்க. எத்தனை நாளுகள் நம்ம சும்மா சும்மா வந்துட்டு போவோம், எத்தனை நாளுகள் நம்ம ரெண்டுலையும் கால வைப்போம். ஒரு குளிரா இருங்க, இல்லை அனலா இருங்க. எனக்கு குளிரும் வேணும் அனல் வேணும்னா வாழ்க்கையில் வாழ முடியாதுங்க. ரெண்டு எஜமானுக்கு நம்மளால் ஊழியம் செய்ய முடியாதுங்க. உண்மையான கடவுள் யார், உண்மையான தெய்வம் யார் அப்படிங்கிறத நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா என்னால நிலைச்சு நிக்க முடியலைங்க, என் குடும்ப சூழ்நிலைங்க, நான் இருக்கிற பகுதியினுடைய சூழ்நிலை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்க கையில பைபிள் இல்லை அப்படின்னா பைபிள் வாங்கிட்டு போங்க, ஜோபனுங்க. கிறிஸ்தவ மதம் மதமே கிடையாதுங்க, அது ஒரு மார்க்கம். அது மார்க்கத்தை தான் கற்றுக் கொடுக்கிறது. பரமராஜ்யத்துக்கு நம்ம அழைத்து செல்வதற்கு வழியை காட்டுகிறது. ஏங்க நம்ம ஏசப்பாவை கூட மறுக்கிறோம்? வாயை திறங்கல, ஏசப்பான்னு சொல்லுங்கள, ஏசப்பான்னு சொல்லிதான் பாருங்களே. ஏசப்பான்னு சொல்லும் பொழுது சொல்லிக்கொண்டு இருக்க 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 ஏசப்பா உங்களோட பேசுவாங்க. நான் பலமுறை இருக்கிறேன். இந்த உலகத்துல எனக்கு அம்மா இல்லையே அப்பா இல்லையே நான் நினைச்ச நாட்கள் உண்டு. எனக்கு ஏசப்பா இருக்கிறாங்க, என்னை படைத்து உருவாக்கிய தகப்பன் இருக்கிறார், என் ஏசப்பா என்னை நேசிக்கிறாருங்க என்பதை நான் அறிஞ்சுக்கிட்டேன். நான் அறிஞ்சுக்கிட்டதுனாலதான் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுது ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. என் குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமா இருந்தாலும் எனக்கு பள்ளிக்கூடத்துல கற்றுக் கொடுத்த என்னுடைய ஆசிரியர்கள் நினைவு கொடுக்கிறேன். எனக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தாங்க, ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த மிஸ்டர் ஆனிஜி எங்க அம்மா அந்த வரலன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்க முடியாதுங்க. அந்த அம்மா வந்ததுனால பள்ளிக்கூடம் கட்டினாங்க. இன்னைக்கு என்னை போல பார்வையற்ற மாற்றுத்திறனாக பல துறைகளில் பணிபுரிகிறாங்க. ஏசப்பா வாங்கிக்கிட்டேன், நான் பிடிச்சுக்கிட்டேன். எத்தனை கஷ்டங்கள் வந்த பொழுதும் ஏசப்பா என்னை கைவிடுங்க. அப்படியே நம்ம ஜெபிப்போமா? அப்படியே தேவனோடு நம்ம பேசுவோம், அவரோடு நம்ம இடையிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. अपने उम्र को खाते मिनिस्ट्री मैं नंबर टू की मैं सोच कर जोड़ा अपने पुस्तका नाले दिन கூட அப்பா இந்த வேலின் தாக்கத்திலும் இந்த இடத்துக்கு அப்பா பத்திரமாக அழைச்சிட்டு வந்தீங்க. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, அவங்க குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. அம்மையின் தகப்பனே குடும்பத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க.
தேவைகளை சந்திங்க. அவங்க கை பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் இயேசப்பா நீங்க ஆசீர்வதிச்சு கொடுங்க. 5ஆம் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிச்சு 5000 பேருக்கு கொடுத்தது போல தகப்பே அப்பா ராஜா மீதியான துணிக்கையை வருமானத்தை எடுக்க அவர்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படி நான் சொல்லிக்கிறேன் இயேசப்பா. அமைந்தாகவே சோதர ராஜா உமால் ஆகாத காரியம் ஒன்றுமே தகப்பனே ஆசீர்வதிப்பா. குறைவுகளை நிறைவாகுங்கப்பா. அமைந்தாகவே கத்தரை நம்புகிறவன் சென்பான் என வார்த்தையின்படி அப்பா தகப்பனே ஆசீர்வதிங்கப்பா. குறைவுகள் எல்லாம் நினைவாக்கி ஒருத்தரை பலப்படுத்தி சரீரத்தை பலப்படுத்தி நீங்க நடத்துங்க ஏசப்பா. பலவீனங்களையும் அப்பா குறைகளையும் கத்த நீக்கி போடும்படி நம்ம சொல்லிக்கிறோம்ப்பா. அமைதகப்பனே இன்னைக்கு பிறந்த நாள் இருக்கிற அப்பா ஜோசப் தியான ஃபேமிலிக்காக சொல்லிக்கிறோம். கத்த குழந்தையோட ஆசீர்வதிங்க. சாயங்காக ஜெபிக்கிறோம், ஸ்கூலுக்காக ஜெபிக்கிறோம், ஒர்க் பண்ற ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டாஃபையும் கத்த ஆசீர்வதிங்க. அன்புடானவரே பஸ் ஓட்டுநருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. பள்ளி மாணவ மாணவிகளுக்காக ஜெபிக்கிறோம். அதை ரிசல்ட் கொடுங்க கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. தகப்பனே மெட்ரிக் பள்ளிக்காகவும் சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த ரிசல்ட் கொடுங்க தகப்பனே. தகப்பனே சோதர ராஜா அப்பா அந்த ஸ்கூல் பிரின்சிபலுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். மேடமுக்காக சோதர தகப்பனே அப்பா எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்தை தாங்கி வருங்க அப்பா. அவர்களை நாங்கள் ஜெபத்திலே நினைக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே சோதரம் சோதரம் அவர்கள் மனவருக்கும் தெரியும் கர்த்தர் அப்பா நிறைவேற்றி கொடுக்கிறார் அப்பா. ஆலோசனை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அப்படியாக நீங்க நடத்தி சொல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபை செய்யுங்கப்பா. அவர்களுக்கு பயங்களை உடையவர்களுக்கு கொடுக்கிறோம்ப்பா. அவர்களுக்கு நேரத்தை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.